இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஃப்ரெண்டா பஜ்ஜி செய்ய போறோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஒரு பஜ்ஜி மாவு பாக்கெட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா நம்ம இன்னைக்கு வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் யூஸ் பண்ண போறது கிடையாது பஜ்ஜி போடுறதுக்கு. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். என்னென்ன சாக்லேட் நான் வாங்கியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா டைரி மில்க், கிட்கேட், பர்க், அப்புறம் 5 ஸ்டார், அப்புறம் மிக்கி பார், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7 சாக்லேட் வந்து நான் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா பஜ்ஜி மாவு வந்து கரைக்க போறோங்க. சோ ஒரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி மாவு பிரிச்சு கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கட்டியே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியெல்லாம் இருக்கக்கூடாதுனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இந்த மாதிரி ஸ்டேஜ் வர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜிமா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்தா தான் சாக்லேட் வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகி வெளியே வராது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் லைட் ஹீட் ஆன உடனே எண்ணெய் எடுத்து ஊத்திக்கோங்க. எண்ணெயை லைட்டா ஹீட் ஆன உடனே என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு சாக்லேட்டை வந்து பிரிச்சு பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது என்ன சாக்லேட் பாத்தீங்கன்னா பர்க் தான். சோ பர்க் வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி மாவுல டிப் பண்ணி கடாயில வந்து பாத்தீங்கன்னா போட்டு பொறுமையா பொரிச்சு எடுத்தோம். சோ அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொன்னிறமான ஸ்டேஜுக்கு வரணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலருக்கு. சோ நம்மளோட பர்க் பஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் நாங்க செய்ய போறோம். 5 ஸ்டாரையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி மாவுக்குள்ள டிப் பண்ணி கடாயில வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா லேண்ட் பண்ணி பொரிச்சு எடுத்தோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரி மில்க் பொரிச்சோம். இது பொரிக்கிறப்ப தான் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துருமோ நினைச்சோம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துச்சு. பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி மாதிரியே இருந்துச்சுங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கிட்கேட்டையும் பொரிச்சு எடுத்தோம். அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மில்க் பார், கிறிஸ்பெல்லாம் வந்து பொரிச்சு எடுத்தோங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கல. சோ ஃபைனலா எல்லா சாக்லேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி போட்டாங்க. பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாதிரியே இருக்குல்ல. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சாக்லேட்ல தான் பஜ்ஜி பண்ணிருக்கோம். சோ ஒவ்வொன்னா வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாத்துறலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பர்க் பஜ்ஜி, இது வந்து பாத்தீங்கன்னா மில்கி பார், இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்பெல்லோ, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னது கிட்கேட்டா என்ன எனக்கே பேர் வந்துச்சுங்க டப்புன்னு. கிட்கேட் தாங்க அது. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறது தான் ஷாக் ஆவீங்க. இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் மட்டும் லைட்டா லீக் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வெளில வரல. நான் காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி இல்ல, டைரி மில்க் பஜ்ஜி. எவ்வளவு சூப்பரா வந்திருக்குல்ல. உள்ள வந்து பாத்தீங்கன்னா செம சாஃப்டா இருக்கும். வெளியே சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா இருக்கும். சோ சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. தேங்காய் சட்னியில வந்து பாத்தீங்கன்னா டிப் அடிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பரா இருக்கு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எதை ட்ரை பண்றீங்களோ இல்லையோ இந்த டைரி மில்க் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த ஃபேவரட் எதுன்னு கேட்டீங்கன்னா கிட்கேட், அப்புறம் டைரி மில்க், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்பெல்லோ. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மில்கி பாரையும் ட்ரை பண்ணுங்க. முக்கியமா ஏன்னா பால்கோவால பஜ்ஜி செஞ்ச மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். எங்க அண்ணன் ஃபைனலா டேஸ்ட் பண்ணி பார்த்தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவன 5 ஸ்டார் டேஸ்ட் பண்ணா. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செமையா இருக்குன்னு சொன்னா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஃபேவரட் எதுன்னு கேட்டீங்கன்னா டைரி மில்க் பஜ்ஜின்னு சொன்னான். சோ வீடியோ பாக்குற நீங்களும் வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் சொல்லிட்டு பழைய மாதிரியே பஜ்ஜி சுடாம இந்த மாதிரி சாக்லேட் பஜ்ஜியும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாரு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.